மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி மாலை 5:20 வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகிறது. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறார் சனி பகவான். இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்த 2.5 ஆண்டு காலம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் அவர் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இந்த ட்ராவல் ஆஃப் த பிளானட், இந்த சனி இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். இதில் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சனி பகவானினுடைய மாற்றம் பொதுவாகவே உலக அளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் பெரிய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் அப்படின்னா உடனே ஆட்சி மாறுமா, இல்லை என்ன மாதிரியான இது இருக்குன்னு ஒரு ஆன்சைட்டி இருக்கும், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பொதுவாக சனி பகவானை நீதி அரசன் அப்படின்னு சொல்லுவோம். கிரகங்களில் எப்படி நம்ம பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தீமை செய்திருந்தால் அதற்கான தண்டனைகளும், நன்மை செய்திருந்தால் அதற்கான புண்ணிய பலத்தையும் கொடுப்பார். இப்போ உலக அளவில் நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது இந்தியா மட்டுமல்லாமல், தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சியில். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இந்தியாவை பொறுத்த மட்டில், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும்னா, கும்பராசிக்கே வருகிறார் சனி பகவான். தன்னுடைய சொந்த வீடான இந்த கும்பராசியில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி குரு பகவான் மாறுகிறார். ஸோ இந்த ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவானின் மாற்றமும், அதற்கு பிறகு இந்த கும்பராசியிலேயே ராகு கேத்து பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வருகிறார்கள். ஸோ இந்த கணக்கை எடுத்துக்கொண்டு தான் பொதுவாக நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்களை கணிக்க வேண்டும். அதனால் இந்த மாற்றம் உலக அளவில் நடைபெறக்கூடிய இந்த அரசியல் மாற்றமானது மக்களுக்கு சாதகமான சில மாற்றங்கள் இடம்பெறும். அதே போல் விளையாட்டு துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நம்ம தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த மட்டில் நம்ம சொல்லணும், இந்த சனிப்பெயர்ச்சி பலன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களினுடைய ஒரு பிரதிபலிப்பு தெரியும். இப்போ மக்கள் என்ன மாதிரியான ஒரு ஆதங்கத்தோடு இருக்காங்க, இல்லை மக்கள் சொல்லக்கூடிய மக்கள்தான் நீதிபதிகளாகவும், கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றாகவும் அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பொருளாதாரத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு. தனிப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தனிப்பட்ட தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இந்த சனி பகவான் கொடுப்பார். ஸோ வரக்கூடிய மகர சங்கராந்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சித்திரை பிறப்பு பலன், இது எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு பொருளாதார நிலைமை மேம்படும். ரெண்டாவது, நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனியும் ராகும் சேரக்கூடிய காலம், அதாவது 2025 நான் சொல்லுவது, அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பதபதைப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை 2025 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா சேஃபாக இருக்கலாமா அப்படின்னா, இந்த தண்ணி, இந்த வெள்ளம் எல்லாம் ஓரளவுக்கு மழை, இந்த சென்னையை நமக்கு ஒரு உலுக்கிட்டு தான் போச்சு. இதற்கு மேலும் இந்த மாதிரி அழிவுகள் இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இயற்கை சீற்றங்கள் என்பது அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும், இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இயற்கை சீற்றங்கள் வரத்தான் செய்யும். ஒரு சில இடங்களுக்கு பாதிப்புகளை அது கொடுக்கத்தான் செய்யும். ஸோ ஒவ்வொரு தடவை இந்த பெயர்ச்சி பலன்களையும் நம்ம அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மேஷராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மார்க் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 80% நம்ம கொடுக்கலாம். இவர்களினுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு அங்கீகாரமே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் தொழில்காரகனான இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தில் லாபத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேரும் புகழையும் கொடுப்பார்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தன லாபங்களை கொடுப்பார். இப்படி வரவுகள் வரக்கூடிய, புகழ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசி நேயர்களுக்கு அமைகிறது. அதனால் வரக்கூடிய பொற்காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. திருமண யோகங்கள் கை கொடுக்கும். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2024க்கு பிறகு ரிஷபராசியில் குடும்பஸ்தானத்தில் அவர் செல்கிறார். இந்த அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கு வழிவகுக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு குதூகலமான ஒரு வரவேற்பை கொடுக்கும். 2024ஆம் ஆண்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியங்கள், இப்படி நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனினுடைய மாற்றம், செவ்வாயினுடைய மாற்றம் மேஷராசி நேயர்களுக்கு சாதக பலன்களையே கொடுக்க போகுது. இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் ஏற்றி அருகம்புல் அர்ச்சனை செய்யலாம். முடிந்த வரையில் நிறைய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுவதும், விநாயகருக்கு சதுர்த்தி திதிகளில் அபிஷேகங்கள் செய்வதும் இவர்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் நல்ல ஒரு அந்தஸ்தையும் உயர் பதவிகளையும் கொடுப்பார். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் மற்றும் இவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் திருமணங்கள் மற்றும் இதுவரையில் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள், இந்த ராகு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிறைவும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான திருமணங்கள், வீடு வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இது போன்ற முன்னேற்றங்களை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய வேலை பலுவை அதிகரிக்கும். குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ராகு பகவானின் மாற்றம் 2025ஆம் ஆண்டில் வரக்கூடியது. சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதுவரையில் அடுத்த அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் வரையில் இவர்களுக்கு வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுகள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இவர்கள் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் இவர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும், சனிக்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்தாலும் இந்த குரு பகவானின் மாற்றம் மற்றும் சனி பகவானின் மாற்றம் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது கடந்த ஒரு 6-7 வருடங்களாக இருந்து வந்த மன உளைச்சல், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இது அனைத்திற்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமைகிறது. அஷ்டம சனியிலிருந்து ஒரு நிவர்த்தி தரக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சனி பெயர்ச்சியாகும். சனி பகவானின் மாற்றம் இந்த மன நிறைவு மற்றும் மனதில் இருந்த பய உணர்வுகளினுடைய நீக்கம் மற்றும் பல இடங்களில் அவமானப்பட்டு உங்களினுடைய பண விரயங்கள் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், இது அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பார்க்கலாம். பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: நிறைய பித்ரு காரியங்களை செய்யலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் திருப்புல்லானி, ராமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கு சென்று பித்ரு காரியங்களை செய்வதனாலேயும், நிறைய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வேத பாடசாலைக்கு அரிசி தானம் செய்வதனாலேயும் இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த வரையில் பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை சென்று தரிசனம் செய்வது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 2024ஆம் ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் வரும் காலகட்டத்தில் சுப விரயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. அதே போல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளும் கைக்கு வந்து சேரும். இதுவரையில் பணத்திற்காக கஷ்டப்பட்டவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக மன கஷ்டம் அடைந்தவர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது
நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்பத்தில் சுபங்களையும் கொடுப்பதாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாருக்கு பிரதட்சணம் செய்வதும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். இந்த கடகராசி நேயர்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7லிருந்து 8ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ இந்த 7ஐ விட 8 பெட்டராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்லலாம். கஷ்ட காலம் அப்படிங்கிறத விட இந்த 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் ஒரு சோதனை காலமாக இருக்குது. இதோட ஆடடாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் 20லிருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கஷ்ட காலம். ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் நமக்கு லாபத்தில் வந்துடுறார். ஸோ வேலை விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்காது. அப்போ இந்த கடகராசி நேயர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எப்படி ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறதும், குறிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள்லாம் கல்யாணம் வைக்கிறச்சு நீங்கள் மாசி மாதமோ அல்லது ஆவணி மாதத்துலேயோ கல்யாணம் வைக்காதீங்க. இது ரெண்டுமே சூரியன் சனியினுடைய சேர்க்கையாக இருக்கும். அதனால் மாசி மாதத்துலேயும் சூரியன் சனியோடு சேர்ந்திருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோச்சாரத்தில் சூரியனினுடைய நிலை பார்த்து திருமணங்கள் செய்வது நல்லது. ரெண்டாவது, இந்த புதுசாக கல்யாணமானவர்களுக்கிடையே சில மன சஞ்சலங்களும் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரலாம். அதனால் உடனே நம்ம ஒரு டைவர்ஸ் பண்ணுறது இல்லை இந்த லைஃப் வேண்டான்னு முடிவு பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இந்த அஷ்டம சனி நம்மளை கொண்டு விடும். இது எப்போ இதனுடைய பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 கேது பகவான் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ராகு பகவான் கும்ப ராசிக்கு சனியோடு சேர்ந்திருப்பார். அப்போ 2ல் கேது 8ல் ராகு இருக்கும். அப்போ சனியும் ராகுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல கடகராசிக்காரர்களுக்கு வரும்பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2ஆம் இடத்தில் கேது 8ஆம் இடத்தில் ராகு 8ல் சனி இருக்கும் பொழுது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நடுத்தர வயதில் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு முதல் சனியா, 2வது சனியா, 3வது சனியான்னு ஒரு 60 வயது, ஒரு 60 to 70 வயதுக்கு இந்த அஷ்டம சனி வருதுன்னா ஆரோக்கியங்கள் பாதிக்கலாம். ஒரு 30 வயசு 30 to 40 வயசில் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும். இந்த 1 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குது, இது இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்பு வருதுன்னா அவங்களுடைய ஹெல்த்து, தனிப்பட்ட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ இது ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடியது. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது ஒரு சோதனை காலம். இவங்க மறக்காமல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு, அதே மாதிரி நல்லெண்ணெய் கோவிலுக்கு நிறைய தானம் பண்ணுங்கள். கருப்பு உளுந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறைய தானம் பண்ணுங்கள். இந்த தானங்கள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். சிம்மராசி நேயர்கள், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியில் கும்பராசிக்கு 7ஆம் இடத்திற்கு போகிறார். நான் கடகராசிக்கு சொன்னது போல தான் இந்த சிம்மராசி நேயர்கள் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, உங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் பண்ணாதீங்க. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் இருப்பார். மாசி மாதத்தில் சூரியன் சனியோடையே சேர்ந்திருப்பார். ஸோ இந்த ஆவணி மாதம் மாசி மாதம் இது ரெண்டத்துலேயும் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்னா போராட்டங்கள் இருக்கும். ஐயோ இதில் நான் வெற்றி அடையணுமே அப்படிங்கிறது. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ஏன்னா 2ல் கேது 8ல் ராகு இப்போமே இருக்கிறாங்க. இதற்கு பிறகு ஜென்மத்தில் கேது 7ல் ராகு, அதுவும் சனி பகவானோட வரும். இப்போ 10ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு அப்படின்னா அலுவலகத்துலலாம் நீங்கள் தேவையில்லாத வாயே திறக்காதீங்க. ஸோ சிம்மராசினியர்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னா, கூடுமான வரைக்கும் மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருந்தாலே நல்ல ஒரு நிம்மதி. பெண்கள் குறிப்பாக எந்த இடத்துலையும் உங்கள் கருத்துக்களை பகிர வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லது சொல்ல போக மற்றவர்களுக்கு அது தப்பாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அமையும். ஸோ இந்த கண்டகத்தில் வரக்கூடிய சனி மற்றும் ராகு
2025க்கு மேலே தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பார். அந்த சமயத்தில் நமக்கு குரு பகவான் லாபத்தில் வந்துடுவார். ஸோ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது 7ல் சனி, 8ல் ராகு, 2ல் கேது, 10ல் குரு. அதனால் சிம்மராசி நேயர்கள் எதுலேயும் எதுக்கடா நமக்கு வம்பு, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அடங்கி போவது மேல். என்ன பரிகாரம் பண்ணலாம்? தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை வணங்கலாம். வீட்டு பக்கத்தில் ஏதாவது நவகிரகம் இருக்கா, போயிட்டு தீபம் போட்டு, நமக்கு ஒரு நல்ல நேரம் இப்போ இல்லை, அதனால் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்க சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் சிம்மராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் குறைவு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறத விட தினமுமே ஏதாவது ஒரு தெய்வங்களை சென்று வணங்குவது, நவகிரக ஸ்தலங்கள் சென்று வருவது நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு போகிறார். நமக்கு நல்ல நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வரவுக்கான வழிகள் நிறையா இருக்குது. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து சேரும். இப்போ இது மட்டும் இல்லை, குரு பயிற்சி ஆகிடுச்சு. மே மாதம் 2024 கன்னிராசி நேயர்களுக்கு 9ல் குரு வந்துடுவார். ஸோ அடுத்த 2024 மே டு 2025 ஏப்ரல் சூப்பரான ஒரு பீரியடு. அதுவும் 9ஆம் இடத்துல குரு வந்துட்டார்னா மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனைகளே கிடையாது. இந்த குரு மாறக்கூடிய முன்னாடி கேது பகவானும் ராகு பகவானினுடைய மாற்றமும் இடம்பெறும். ஸோ கேது பகவான் என்ன பண்ணுவார்? சிம்மராசிக்கு போயிடுவார். ராகு பகவான் என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்திற்கு வந்துடுவார். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது என் கண்ணு முன்னாடி ஒரு நல்லது தெரியுது அப்படின்னா கன்னிராசி நேயர்களுக்கு தான். சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்ல உழைப்பு. யாரெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்து உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ திரும்ப அவர்களை சென்று பார்ப்பது, நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் வருவது, நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதை நழுவ விடாமல் இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் சிறந்தது. பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கலாம். ஏன்னா மறைமுக எதிரிகள் நிறையா இருப்பாங்க. 6ல் சனி பகவான், 6ல் ராகு வந்தாலே மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. ரோகம், சத்ரு, கடன். ஸோ இந்த கடன் அப்படிங்கிறது வீடு வாங்குங்க. ரோகம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் இடத்தில் சனி பகவானும் கும்ப ராசியில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. ஸ்கின் சம்பந்தப்பட்டது மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கலாம். பெண்கள் இந்த முட்டி வலி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ருமேட்டிசம் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது, நல்லெண்ணெய் தானம் செய்வது, உங்களுக்கே நீங்கள் இது வரைக்கும் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன், இல்லை நான் எந்த விதமான ஆயில் மசாஜும்லாம் எடுத்ததில்லைங்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய உடம்புக்கும் நிறையா நல்லெண்ணெய் எல்லாம் தடவி சனிக்கிழமையில் அந்த கிரகம், சனி கிரகங்கிறவருக்கே சனிக்கிழமை தான், அவருக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஸோ நிறையா நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த சனி பயிற்சியில் அது ஒன்றை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதுமானது. தனலாபம் நல்லாவே இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், குழந்தைகளினுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும். ஸோ நாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டாலே கன்னிராசி நேயர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த சனி பெயர்ச்சியில் காத்திருக்கிறது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ இது நாள் வரைக்கும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய அவமானங்கள், நிறைய அவச்சொல், நம்ம செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு, இதெல்லாம் எதனால் நடந்தது? சேர்க்கையினால், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லுவோம்ல. ஏதோப்பா இது சேர்ந்தான், இவனால் நான் இன்றைக்கி நஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நொந்து ரொம்ப நூடுல்ஸாக போன இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை. சரி, அவனால் ஏற்கனவே நஷ்டப்பட்ட நிறையா கடன் இது எப்படி அடையும் அப்படிங்கிறோம் இல்லையா? இப்போ ராகு உங்களுக்கு 6ல் இருக்கார். அதனால் கடன் அடைக்கிறதுக்கான வழியை அத்தனையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார்.
இப்போது சனி பகவானும் 5ஆம் இடத்திற்கு வரும் பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க ராகு பகவான் மூலமாக நமக்கு நன்மைகளை கொடுப்பார். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் நமக்கு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, ஸோ அவரினுடைய ஒரு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். சில பேர்லாம் வேலை மாற்றலாமா, இன்னும் நான் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகலாமா, இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நமக்கு எப்பொழுதுமே நம்ம திறமை நமக்கு தெரியாது, பட் அடுத்தவங்க சொல்லும் பொழுது நம்மள்ட்ட இவ்வளோ திறமை இருக்கா, நமக்கே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ மற்றவர்களின் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் நமக்கு குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீ இப்போது நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு கடன் வாங்கியாவது உனக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீசா வாங்கி தர்றதுக்கோ இல்லை வெளிநாட்டு அனுப்புறதுக்கோ குடும்பத்தார் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இல்லையா. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் என்ன தான் இவ்வளோ பலனை நான் நல்லதாக சொன்னாலும் கூட இந்த 12ல் கேது இருக்கார் இல்லையா, எல்லாம் யூடியூப்பில் பார்க்கறச்சே இல்லை நீங்கள் நான் சொல்கிறத கேட்கும் பொழுது எல்லாமே ஒரு தைரியம் வரும். துலாத்துக்கு நல்லா சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம மனசில் இருந்தால் கூட இந்த கேது 12ல் இருக்கார் பார்த்தீங்களா, தூங்க விட மாட்டார். ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு இது நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா. ஸோ இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் எப்படின்னா தான் படுற கஷ்டத்தை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. சிரிப்பின் மூலமாகவோ இல்லை மற்றவர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய உதவிகளை பார்த்து இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமே வராது போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வெளியிலேயே சொல்லாமல் நல்ல ஒரு மன தைரியத்தோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ராகு கேத்துவுக்கு வியாழக்கிழமைகளில் சர்ப்பம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று, இப்போ புத்து இருக்கக்கூடிய கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கோயில்களுக்கு சென்று தீபம் போடலாம். நீங்கள் ஏதாவது ராகு கேத்து பரிகாரங்கள் செய்யணுன்னா செஞ்சுக்கலாம். ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி ஏதாவது ஒன்றில் உங்கள் குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது. நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ பாவங்கள் தீரும், நம்ம என்னென்ன புண்ணியங்கள் செஞ்சுருக்கிறோமோ அதற்கு பலன்கள் வரும். மறக்காமல் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராமேஸ்வரமோ திருச்செந்தூரோ சென்று அங்கே கடலில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அங்கு யாராவது ஒரு 5 பேருக்கு வஸ்திரதானம், அன்னதானம் செய்தால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு நம்மளுடைய பூர்வ புண்ணியங்களுக்கு நல்ல பலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். அதனால் இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த பரிகாரங்களை மறக்காமல் செய்வது நல்லது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான், 4ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான், இது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நல்லா பழகுனா அதனால் நான் காசு இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கி கொடுத்தேன், ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், வீட்டுக்கு தெரியாமல் நகையை கொண்டு போய் கொடுத்தேன், இப்படி பல வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள், ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க, அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னால் கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. ஹாஸ்டலில் சேரக்கூடிய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் பெண் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுவது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் உங்கள் குழந்தைங்க கூட இருக்காங்கங்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நட்புகளால் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்படுறதுக்கோ இல்லை நம்ம மரியாதை குறையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களால் நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஸோ இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் குழந்தைகளால் அவமானங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவும் முக்கியம். அடுத்தது, லாபத்தில் கேத்து இருக்கார். ஸோ புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லாவே செய்யலாம். கடன் வாங்கிறது மட்டும் பேங்க்கு இல்லை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த கடன் உதவிகளை பெறலாம்.
நண்பர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ கடன்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் நல்லா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது, துளசி மாலை சாற்றுவது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பரிகாரங்களாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் விடுபடுது. அதனால் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பல புதிய வாய்ப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இப்போ குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நட்புகளால் வரக்கூடிய சில உயர்வுகள், கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணு, உனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வெளிநாட்டுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ வெளிநாடு தொடர்புகளால் உங்களுக்கு வியாபாரங்களும் வேலைகளும் முன்னேற்றங்கள் உண்டு. 2வது திருமண யோகங்கள். இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது தனுசு ராசி நேயர்களுக்கு சுபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம். குறிப்பாக தாயார் அல்லது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே அவங்க ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குன்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசியில் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து நிறையா சுகங்களையும் சுகபோகங்களையும் கொடுப்பார். ஸோ வண்டி வாகனங்கள் மாற்றுவது, இல்லைன்னா உங்கள் சகோதரர்கள் பிரிந்தவர்களோட திரும்ப ஒன்று கூடுவது, புதுசாக வீடு வாங்கிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா குரு பகவான் அப்புறம் 6ஆம் இடத்திற்கு போயிடுறாரு இல்லையா மே மாதத்தில். ஸோ இந்த டிசம்பர்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் பலவிதமான முன்னேற்றங்களும் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கை கொடுக்கும். அதனால் வியாழக்கிழமைகளில் மறக்காமல் அன்னதானங்கள் செய்யுங்க. எங்கெங்கெல்லாம் ஜீவ சமாதிகள் இருக்கோ அங்கே ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒன்றும் இல்லை, அந்த சமாதியில் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இந்த நெய் வந்து அந்த கோவில்களில் எப்போவுமே உள்ள விளக்கு எரியும் இல்லையா, அந்த விளக்குக்கு நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி விளக்கை வந்து விளக்குக்கான தீபத்தை அந்த நெய் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது தனுசு ராசி நேயர்கள். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மார்க், மேஷத்துக்கு நம்ம 80% சொன்ன மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கும் நல்ல ஒரு 80% அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாபுக்திகள் மற்றும் அதனுடைய அந்தர என்னங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது. நல்ல இடம் வருது திருமணத்திற்கு அப்படின்னா யோசிக்காமல் நீங்கள் செயல்படலாம். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் வருவது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு மகர ராசியிலையும் இருக்கிறதுனால இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான நற்பலன்களையே உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் கண்டிப்பாக சனிக்கிழமையில் பண்ணுங்கள். தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள், மிகுந்த நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து தான் பயிற்சி ஆகிறார். ஸோ டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:20 மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சனி பகவான் மாறுகிறார். ஸோ இந்த மாற்றம் மகர ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல ஒரு தெளிவு, நல்ல முன்னேற்றம், இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு வந்து கடந்த 3 வருடங்களாக இந்த சனி பகவான் வந்து எப்போவுமே 2.5 வருஷம்தான் இருப்பார். இந்த தடவை ஏன் வந்து ஒரு 3 வருட காலம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அவர் சுற்றி வருவதற்கு மொத்தம் 30 வருடம் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இந்த 30 வருடத்தில் இவர் வந்து இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் வரும்பொழுது எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி 2.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 6 மாத காலம் 3 வருடமாக இருக்கும். இப்போ குருவுமே பார்த்திங்கன்னா 1 வருட காலம்னா அது ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த 12 ராசிக்கு அந்தந்த டைமில் இந்த குரு பகவான் வரக்கூடிய காலம். ஏன்னா மாசி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் கண்டிப்பாக சிம்ம ராசியில் அந்த மகாமகம் வருது இல்லையா, ஸோ அதை கணக்கிட்டு குரு பகவான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். சனி பகவானும் 30 வருட காலத்திற்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு தான் மற்ற 11 ராசிகளை விட
3 வருடம் உங்கள் ராசியில் இருந்து பாவம் உண்மையிலேயே ஆஃபீஸில் எவ்வளோ உழைச்சாலும் இன்க்ரிமெண்ட் இல்லை, 2வது எவ்வளோ உழைச்சாலும் நல்ல பேர் இல்லை, நீங்கள் மட்டுமே உழைக்கணும், உங்களை நீ நல்லா பண்ணிய அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இப்படி அலுவலகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள். சரி, குடும்பத்தில் பார்த்தா என்னென்னா பணத்தை உழைச்சி பணத்தை கொண்டாந்து நம்ம கொடுத்தாலும் குடும்பத்துலேயும் யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்திற்கு சண்டை, ஏதாவது ஒரு காரணத்திற்கு வீட்டில் குடும்பத்தில் சண்டை இருக்கும். மற்றவர்களை நம்மளை ஏற்றுக்கொள்வது, சரிப்பா இதெல்லாம் இப்படி இருக்கா, நமக்கு நிம்மதியாக நம்ம போய் எங்கேயாவது உட்காரலான்னா ஹெல்த் ப்ராப்ளம், அது அதை விட மோசம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா முட்டி வலி கால் வலி எங்கேயுமே நகர முடியல, இல்லை நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருப்போம். இப்படி இந்த சனி பகவான் நம்ம ஒரு ஸ்லாங்கில் சொல்லணும்னா வச்சு செஞ்சுட்டாரு மகர ராசி நேயர்களை. ஸோ இந்த நிலைமை மாறி உங்களுக்கும் ஒரு வசந்த காலம் என்பது இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வைபவங்கள் குடும்பத்தில் நடக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவது, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைப்பது, வாகனம் வேண்டுபவர்களுக்கு வாகனம் வேண்டும் அப்படிங்கிறது, டெனண்ட் ஓனர்னால் பிரச்சனை, வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாமா அப்படின்னா உங்களுக்கு நினச்ச மாதிரி வீடு கிடைக்கிறது, இது எல்லாமே அமைத்து கொடுப்பார் இந்த சனி பகவான். பாதத்தில் வரக்கூடிய சனி கடைசி 2.5 ஆண்டு காலம். ஸோ இந்த பாத சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல எலிவேஷன் வரும் லைஃப்பில். இப்போ எனக்கு கூட இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எலிவேஷனை கொடுப்பார் இந்த சனி பகவான். அதோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியத்தில் இப்போ கேத்து இருக்கார் இல்லையா. ஸோ இந்த கேத்து உங்களுக்கு இந்த சனியில் என்னெல்லாம் பரிகாரம் செஞ்சீங்களோ, எத்தனை கோவில்களுக்கு போனீங்களோ, கேத்து அதற்கான புண்ணியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பரிகாரம், இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போன பலன் இப்போ கிடைக்கும். நமக்கு அந்த டைமில் கிடச்சிருக்காது. என்ன நம்மளும் போனோம் வந்தோம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் வருது பார்த்திங்களா. இது நீங்கள் செய்த ஒரு பூர்வ புண்ணிய பலம் ப்ளஸ் இந்த கேத்து 9ஆம் இடத்துலேருந்து நீங்கள் வணங்கின தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி நேயர்கள் மறக்காமல் திருப்புல்லானி சென்று அங்கு உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்யலாம். அடுத்தது கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரார். ஸோ எதுலேயுமே எச்சரிக்கையோடு இருக்கணும். 2இல் ராகு, 8இல் கேத்து மற்றும் 3ஆம் இடத்தில் குரு பகவான். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது கும்பராசி நேயர்களுக்கு சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான் அமைதி காப்பது நல்லது. நிறைய பொறுமை, நிறைய சகிப்புத்தன்மை, இது 2ம் இருந்தாலே இந்த கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசி நேயர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு தான், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சனி பகவான் உங்கள் ராசியில் வராரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதிக்கு வரார். ஸோ இந்த சதயம் பூரட்டாதிக்கு வர காலகட்டத்தில் நான் உங்களுக்கு இந்த Pengal.com நிகழ்ச்சியில் சொல்கிறேன் எப்போ வருவார் அப்படின்னு. ஸோ இப்போது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடுகள், அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ சக்கரத்தாழ்வாரோட எப்போவுமே நரசிம்மரும் இருப்பார் இல்லையா. அதனால் பிரதோஷ காலத்தில் போயிட்டு ஒரு 18 முறை சக்கரத்தாழ்வாரை வலம் வருவது ரொம்ப விசேஷம். எப்போ முடிஞ்சதோ கோவிலுக்கு நரசிம்மர் ஆலயத்திற்கு வெல்லம் தானம் பண்ணுங்கள், அதே மாதிரி நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கருப்பு உளுந்து கொடுங்க. இது எல்லாம் தானியங்களும் இந்த எண்ணெய் தானமும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். மீனராசினியர்கள், மீனராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது விரயத்தில் வரக்கூடியது, சுப விரயமாக நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஸோ திருமண யோகங்கள் கை கொடுப்பது, குழந்தை பாக்கியங்கள் கொடுப்பது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லேருந்து நம்ம வெளியில் வருவது, இது எல்லாமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த காலமாக அமைகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு நம்ம செய்கிற தவறுகளை யாராவது சுட்டி காமிப்பாங்க இல்லையா, ஏன் இப்படி செலவு பண்ணுற அப்படின்னு. ஸோ சனி பகவான் நமக்கு எந்த செலவுகளை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமுறையை காண்பிப்பது தான் இந்த விரயச்சனி ஆகும். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க.
திருமண வைபவங்கள் நடைபெறுவது, வீடு வாங்குவது, கட்டுவது, இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். வியாபார விஷயத்தில் மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செலவு செய்கிறது புத்திசாலித்தனமான ஒன்று. குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த பல நாளாக இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள், இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு இதெல்லாம் வரும். இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கூட ஒரு அமைப்பை கொடுப்பார் சனி பகவான். இந்த மீன ராசி நேயர்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்கும், இந்த ராகுனால் இருக்கும். பட் ஸ்டில் ராகு பகவானும் உங்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம், வெளியில் வேலை மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு அமைத்து தரும். இருந்த போதிலும் உத்திரட்டாதி ரேவதி என பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் இந்த சனி பகவானின் சஞ்சாரம் வரும். அது கும்பத்தில் வந்தாலும் மீன ராசி பூரட்டாதியை அஃபெக்ட் பண்ணும். அது எப்போ வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் நடக்குது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கேது மாறும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒரு ராகு தசை நடக்குது, இல்லை செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா கோச்சார பலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிறைய மருத்துவ செலவுகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. பெரிதளவுக்கு பயப்படுற மாதிரியோ இல்லை மனசில் நம்ம கஷ்டப்படுற மாதிரியோ இருக்காது. பட் ஸ்டில் 7.5 சனி அதனுடைய குணத்தை காண்பிக்கும். அதனால் நம்ம டாக்டர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எழுதி கொடுத்தாருன்னா போய் பண்ணிட்டு வந்துடுங்க. அது நார்மல், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட நமக்கு என்ன தான் டாக்டர் நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு நம்மளுடைய உடல் உபாதைகள் தீராது. பட் ஸ்டில் இந்த 7.5 சனி காலத்தில் எத்தனை விரயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால் காசு விரயமானால் மன சஞ்சலம் வேண்டாம். சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அந்த விரயத்தை கொடுக்கத்தான் செய்வார். வீட்டிலையே நம்ம ஒரே விஷயத்திற்கு 4 தடவை செலவு பண்ணுற மாதிரியெல்லாம் வரும். மனசு தளராமல், பரவாயில்லப்பா ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த மன தைரியத்தை கொடுப்பதற்கு ஆஞ்சநேயரை வணங்கலாம். டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. மனது நம்மளுடைய உடல் ரெண்டுமே ரொம்பவுமே அது நல்லா ஒத்துழைத்து நிறைய உடல் பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும் பொழுது 7.5 சனி பாதிப்பு பெரிதளவுக்கு நமக்கு இருக்காது. 7.5 சனியோட உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் உங்களை நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுவார். அதனால் ராகு கேத்துவுக்கும் அவ்வப்போது சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம்.